ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி கிச்சன் டூர் தான் ஷேர் பண்ண போறேன். என்ன வாய்ஸுக்கும் பிக்சருக்கும் சிங்க் ஆகலன்னு சொல்லி பார்க்காதீங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மெமரிக்காக சேவ் பண்ணி வச்சிருந்தது. நீங்க கேட்டதுக்காக இப்ப இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன். வாங்க பார்க்கலாம். என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா 8க்கு 16ன்னு சொல்லி ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஆனா 10க்கு 12 இருக்கிற டைனிங் ஹாலையும் ஓப்பன் கிச்சனா வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பெருசா ஸ்பேசியஸா தெரியுது. கிச்சன்ல கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா நல்ல யூ ஷேப்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங் ஒர்க்ல கொடுத்துருக்கோம். மொத்த கிச்சனுமே பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல கொடுத்துருக்கோம். கவுண்டர் டாப்புக்கு 18mm உள்ள பாலிஸ்ட் கேலக்ஸி கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல க்ளோஸ்ல போய் பார்த்தா கேலக்சியை பார்த்த மாதிரியே ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நெக்ஸ்டா வால் டைல். கவுண்டர் டாப் பிளாக்ல இருக்கிறதுனால வால் டைல ஒயிட்ல கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனா எங்களுக்கு சூப்பரா 3Dல பிளாக் அண்ட் ஒயிட்ல கிடைச்சிருந்து அந்த ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டா இருக்கும். நெக்ஸ்டா கிச்சனோட ஃப்ளோர். கிச்சனுக்குங்கும் போது எல்லாருமே டார்க் கலர்ல ஃப்ளோர் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்கள் வீடு மொத்தமே ஒயிட் கலர் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுலேயுமே வியட்நாம் மார்பிளே அப்படியே போட்டுட்டோம். இந்த மார்பிள்லையுமே லைட்டாக ஒரு பிளாக் கலர் ஷேடு தெரியும். இப்போ கவுண்டர் டாப்பை டீட்டெயிலாக பார்க்கலாம். யூ ஷேப் கவுண்டர் டாப் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று டைனிங் ஹாலையும் கிச்சனையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி ஓப்பன் கிச்சனாக ஃப்ளாட்டாக விட்டுட்டோம். அதுக்கு அடுத்தால சிங்க் இருக்குது. சிங்க் பார்த்தீங்கன்னா டபுள் சிங்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரே சிங்காக பெருசாக வைக்கலாம்னு யோசித்தோம். ஆனால் இதுவரை நான் டபுள் சிங்க் யூஸ் பண்ணல. சரி கொஞ்சம் தேவைகள் இருக்குமோன்னு சொல்லி யோசித்து டபுள் சிங்கா செட் பண்ணேன். அதுக்கு அட்ஜஸ்டபிளா மூவ் ஆகுற மாதிரி டேப்பும் செட் பண்ணியிருக்கேன். எங்க வேணுமோ அங்க ஈஸியா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த பைப்பு பாத்தீங்கன்னா பியூரிஃபையரோடது. பியூரிஃபையர் எங்க இருக்குன்னா இதே டேப்புக்கு நேரம் மேல நீட்டா ஒரு கபோர்ட்ல செட் ஆகுற மாதிரி செட் பண்ணிருக்கோம். வெளியில இருந்து பார்க்க நீட்டா ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். ஆனா உள்ள பியூரிஃபையர் இருக்கு. அதோட பிளக் பாயிண்ட் அப்படியே மேல கொடுத்துருக்கோம். வெளியில தெரியவே தெரியாது, நீட் லுக்கா இருக்கும். நெக்ஸ்ட் அது பக்கத்துல இருக்கிற அட்டாச்சான ஒரு கபோர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங் கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது கீழே வாஷ் பண்றத மேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைட்டை மேலையும் குட்டி குட்டி கப்பெல்லாம் கீழே ஸ்டோர் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க வாட்டர்லாம் கீழே இருக்க அந்த ட்ரேயில் கலெக்ட் ஆயிரும். நம்ம அப்பப்போ ட்ரேயை மட்டும் எடுத்து கெட்டியிருக்க தண்ணியும் தூர கொட்டிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு திருப்பி உள்ள ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு ஸ்டீலில் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஒருவேளை ஈர பாத்திரங்களை உள்ள ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசித்தா கூட ட்ரையான நார்மலான பிளேட்டுகளையோ சின்ன சின்ன கப் அண்ட் சாசரையோ உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நீட்டான ஃபினிஷிங்ல இருக்கு. நல்ல சாஃப்ட் க்ளோஸ்லையும் போட்டு வச்சிருக்கு. கபோர்ட் டோரை க்ளோஸ் பண்ணும்போது டக்குன்னு போய் அடிக்காம சாஃப்டா க்ளோஸ் ஆகும். அதுக்கு அடுத்தலையா நல்ல 2 பாந்துல நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கவுண்டர் டாப்லையும் கார்னர், அதுக்கு மேல இருக்க கபோர்ட்லயும் அப்படியே கார்னர் செல்ஃபா கொடுத்துருக்கு. ஹாபுக்கு வலது பக்கமா இருக்கிறதுனால வலது கை வச்சு ஓப்பன் பண்ண ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். அதுவும் டபுள் செல்ஃபா கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ரேக்கை. இது காஃபி கவுண்டரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பிளானு. அதுக்கப்புறம் கார்னர்ல இருக்கிற இடத்தையும் சேர்த்து லாங்கா ஒரு செல்ஃபா இதை கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்துல இருக்கிறது ஒரு சிங்கிள் ரேக் தான். இதையும் டபுள் லேயரா பிரிச்சிருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளக் பாயிண்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜரா ஒரு லாங் ரேக் மாதிரி கொடுத்துருக்கோம். நல்ல சவுரில் பெரிய 3 பாந்து ஜன்னலாக கொடுத்துருக்கேன். நல்ல உயரமாகவும் இருக்கும், நல்ல வெளிச்சமும் இருக்கும், காற்று ரொட்டேஷனும் இருக்கும். அதுக்காக விண்டோக்கு நேராக அடியிலையா கவுண்டர் டாப்ல அப்படியே ஹாபை செட் பண்ணிட்டோம். கேஸ் லைனையும் வெளியில கொடுத்துட்டோம். ஹாப்லையும் வெளியில மட்டும்தான் ஃப்ரேம் தெரியுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். கவுண்டர் டாப்புக்கு மேட்ச் ஆகணும்னு பிளாக் கலர்ல ஹாப் செலக்ட் பண்ணேன். ஹாபோட பிராண்டுன்னு பார்க்கும்போது போஸ்கோ பிராண்டு. நல்ல 4 பர்னர் உள்ளதை ஆட்டோமேட்டிக் ஹாபா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹாபுக்கு நேராக மேலே சிமினி செட் பண்ணுவாங்க. நான் அதை செட் பண்ணுறதுக்கு பதிலாக தான் பெரிய 3 விண்டோ விட்டுருக்கேன். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டில் யாரோ என்ட்ரு ஆனாலுமே நான் கிச்சனில் நிற்கும்போது எனக்கு அப்படியே பார்த்துக்கலாம். அதனால கொஞ்சம் பெரிய பெரிய விண்டோவாகவே கொடுத்துருக்கேன். பெரிய பெரிய விண்டோவை வச்சிருக்கிறதுனால பகல்லையுமே கிச்சன் நல்லா வெளிச்சமாக தெரியும். கவுண்டர் டாப் செட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஹாபை ஃப்ளோரில் பதிப்பீங்களான்னு சொல்லி. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால எனக்கு ஓஸ் பைப்பு வெளியில் வந்துட்டு, ஆனால் நான் வாங்கின பிறகு ஒரு ப்ராடக்டை ஃப்ளோரில் பதிக்கிற மாதிரி இருந்து திருப்பி தான் கட் பண்ணி நாங்கள் உள்ளே பதிச்சோம். கேஸ் லைன் வெளியில் இருக்கிறது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இங்கே ஒரு க்ளோசிங் பைப் இருக்கிறதுனால நம்ம வெளியில் எங்கேயும் போகிறோன்னா வெளியில் போய் அடிக்கணுங்கிற தேவையில்லை. இதுலேயே நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்டா ஹாபுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஒர்க்கிங் ஏரியா இருக்குது. அதுக்கு நேராக மேலே அதே மாதிரி டபுள் லேயரில் 2 கபோர்ட் கொடுத்துருக்கேன். கபோர்டில் அடிபாகத்துலையா நல்லா ஓப்பன் செல்ஃபாக ஒரு நீல செல்ஃப் கொடுத்துருக்கோம். கபோர்டுக்கு உள்ளேயுமே நல்லா டபுள் செல்ஃபாக கொடுத்துருக்கேன்.
அப்ப நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக. இதுலயும் பிளக் பாயிண்ட் இருக்கு. ஒர்க்கிங் ஏரியாங்கிறதுனால ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணணும்னா இதுல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் மொத்த கவுண்டர் டாப்பும், கவுண்டர் டாப்க்கு மேல இருக்க செல்ஃப்களும். இனிமே கவுண்டர் டாப்க்கு கீழ உள்ள செல்ஃப்கள் பார்க்கலாம். கவுண்டர் டாப்ல கீழ பார்க்கும்போது ஒரு சைடு ஃபுல்லுமே பிளெயின் வாலா தான் இருக்குது. அடுத்தால வாஷ் பேஷனுக்கு நேரா கீழ வாஷ் பேஷன் அகலத்திலேயே மொத்தமும் பெரிய ஒரு செல்ஃபா குடுத்துருக்கும். உள்ளேயே டஸ்ட்பின் ஸ்டோர் பண்றதுக்கு ரிங்கும் குடுத்துருக்காங்க. இது ஏர் சர்க்குலேஷன் இருக்கணுங்கிறதுக்காக அதுலயே ஒரு சின்ன ஏர் சர்க்குலேஷனுக்குள்ள விண்டோவும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கார்னர் செல்ஃபா வரும். கார்னர் செல்ஃப்ங்கும்போது நெறைய புல் அப் ட்ராயர்லாம் காட்டுனாங்க. எனக்கு அந்த இதுலலாம் பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாளடைவுல அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு ஒரு ஐடியால இல்ல. அதனால நான் அத பிளெயினாவே விட்டுட்டேன். ஓரளவுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கிறத இதுல தேவைகளுக்கு எடுக்கக்கூடியத ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத பிளெயினாவே விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்தல இருக்க கபோர்ட வந்து நல்ல டபுள் செல்ஃப் போட்டு நீட்டான ஒரு ஸ்டோரேஜா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டு விட்டுருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் பாத்திரங்கள் எதுவும் உள்ள ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுக்கவும் ஈஸியா இருக்கும். அதுக்காக இப்படி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா, நல்ல லாங்கா ஒரு கட்லரி ரேக் குடுத்துருக்கும். மேல உள்ள ட்ராயர ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஃபுல்லுமே கட்லரி ரேக். அதுலயே உள்ள எனக்கு செப்பரேட் பண்ணி நீட்டா குடுத்துட்டாங்க. இப்படி குடுத்துருக்கிறதுனால ஸ்பூன்ஸு, வுட்டன் கரண்டிகள், பெரிய பெரிய கரண்டிகள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா ஸ்டோர் பண்ண ஈஸியா இருக்கும். எடுக்கவும் ஈஸியா இருக்கும். அதனால இப்படி பெருசா குடுத்துருக்கேன். கீழ பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு புல் அப் ட்ராயர்ல பிளேட்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி, எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண மாதிரி குடுத்துருக்காங்க. இந்த பிளேட் ஸ்டோரேஜ பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ற மாதிரி இருக்கு. அது எங்க தேவையோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தல இருக்கிற லாங் செல்ஃப் வந்து ஆயில் புல் அவுட்டு. அதுவும் டபுள் லேயர்ல குடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஸ்டீல் மெட்டீரியல்ல குடுத்துருக்கிறதுனால, நம்மளுக்கு ஒர்க்கிங்க்கும் ஈஸியா இருக்கும். ஸ்டோரேஜ்க்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா, மேல ஒரு டம்மியான ஒரு ஃபினிஷிங் குடுத்து, கீழ ட்ரையான ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. அதாவது பல்லாரி, பூண்டு எல்லாமே நம்ம காத்தோட்டமா போடணும். அப்ப அதுக்கு தனியா ஒரு ரேக் வைக்கிறதுக்கு பதிலா, இதுலயே ஒரு செல்ஃபா வந்தா நீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு வுட் ஃபினிஷ்ல நீட்டா 2 பேஸ்கெட் போட்டு, ஒரு புல் அப் ட்ராயர் மாரி குடுத்துருக்கோம். இப்ப கவுண்டர் டாப்புக்கு அடியில இருக்கிற மொத்த கபோர்டுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. கவுண்டர் டாப்ப தொட்டு புல் அப் ரேக்கோட நல்ல ஒரு லாங் கபோர்ட் செட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, புல் பண்ணும்போது அப்படியே வெளியில வந்து, நம்ம திங்ஸ ஸ்டோர் பண்ணதுக்கு ஈஸியான ஒரு செல்ஃபா இருக்குது. இந்த செல்ஃப் எல்லாமே கிளாஸ்ல நல்ல ஸ்டீல் ஃபினிஷ்ல இருக்கிறது மட்டும் இல்லாம, எனக்கு அதுல குடுத்துருக்கிற அந்த கலர் காம்பினேஷன் அவ்ளோ பிடிச்ச மாதிரி இருந்து, கபோர்டுக்கு உள்ளேயும் நம்ம ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன்ல குடுத்துருக்கோம்னு நினைக்கும்போது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதேமாரி உள்ள குடுத்துருக்க பிளேட் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம எவ்வளோ நாளும் உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம புல் பண்ணும்போது உள்ள இருக்க செல்ஃபும் சேர்ந்து வெளியில வருது. க்ளோஸ் பண்ணும்போது வெளியில இருக்க டோர்ல இருக்க செல்ஃபும் சேர்ந்து உள்ள போய் க்ளோஸ் ஆயிருது. பார்க்கவும் நீட்டா இருக்கு. அதே மாதிரி நெறைய திங்ஸ்களையும் உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். பாட்டிலா ஸ்டோர் பண்ணதுக்கு சூப்பரா இருக்கும். அத தொட்டே அடுத்தால பார்த்தீங்கன்னா, மேல ஃபுல்லும் பெரிய லாஃப்ட். அந்த லாஃப்ட் ஃபுல்லுமே கபோர்டா அடிச்சிருக்கேன். அத தொட்டு கீழயே ஒரு ஸ்டோரேஜ் ரூமா ஆகுற அளவுக்கு ஒரு வால் ஃபுல்லுமே லாங் செல்ஃபா அடிச்சு வச்சிருக்கோம். எனக்கு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஸ்டோரேஜ் ரூமுக்காக நம்ம செவுரு வளர்த்தோம்னா நெறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது. அதனால இத ஒரு வாலையே நாங்க அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் ரூமா மாத்தியிருக்கோம். இப்போ ஒரு சைடு இருக்க ஸ்டோரேஜ் எப்படி விட்டுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். மேல பார்த்தீங்கன்னா, நார்மலான செல்ஃப். அதாவது நார்மலா ஒரு பாக்ஸ ஸ்டோர் பண்ற அளவுக்கு ஒரு 5 கிலோ டப்பா ஸ்டோர் பண்ற அளவுக்கு நீட்டா செல்ஃப் விட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, அரிசி ட்ரம்மு அப்படி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸுகள ஸ்டோர் பண்ற மாதிரி கொஞ்சம் லாங்கா குடுத்துருக்கேன். அதாவது இடையில ஒரு செல்ஃப் இல்லாம கொஞ்சம் லாங்கா குடுத்துருக்கேன். மத்த செல்ஃப்கள பார்க்கும்போது கீழ இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பெரிய செல்ஃபா இருக்கும். டோருமே டபுள் டோரா இருக்கிறதுனால நம்ம ஆக்சஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். அதுக்கு சைடுல அப்படியே இன்னொரு செல்ஃப் கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, 2ஆ டிவைட் பண்ணியிருக்கேன். அந்த செல்ஃப்கள எப்படி ஒரு கிராசரி ஸ்டோரேஜ் மாரி செட் பண்ணனோ, இத அப்படியே ஒரு வெசல் ஸ்டோரேஜா செட் பண்ணியிருக்கேன். அதாவது கிளாஸ் ஐட்டம், செராமிக் ஐட்டம், மண் பாத்திரங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ற மாதிரி செல்ஃபா அடிச்சு வச்சிருக்கேன். இதுங்கும்போது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பண்ண ரொம்பவே ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தலையா பார்த்தீங்கன்னா, ஒரு பிளக் பாயிண்டோட நீட்டா ஒரு செல்ஃப் அமைஞ்சிருக்கு. இந்த ஓவனுக்காகவே இந்த கபோர்டு வந்துச்சா? இல்ல இந்த கபோர்ட்னால இவ்ளோ அழகான ஒரு ஓவன் கிடைச்சுதான்னு எனக்கு தெரியல. இது சூப்பரான ஒரு ஓவன் கபோர்டு. மேல டேபிள்ல ஓவன செட் பண்ணிட்டேன். கீழ அதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் பேக்கிங்குள்ள திங்ஸ் எல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணிரலாம்னு சொல்லி நீட்டா 2 செல்ஃபா போட்டு விட்டுருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அதாவது மிக்ஸி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள திங்ஸ கீழ வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து ஓவன் இதுக்காகவே வாங்கி செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால ஓவனுக்குள்ள திங்ஸ கீழ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விட்டுருக்கேன். கீழ உள்ள செல்ஃப்கள்ல இதுக்கு தேவையானதெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம அங்கங்க தேட வேண்டியது இருக்காது. ஓவனுக்கு தேவையானதெல்லாம் இதுல தான் இருக்கும்.
இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபில்லோட இருந்த மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணாலும் நீட்டா உள்ளே அமைஞ்ச மாதிரி அமைஞ்சிரும். அப்படி பெர்ஃபெக்ட்டா அமைஞ்ச ஒரு டேபிள் இந்த பார்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இவ்வளவுதான் இந்த சைடு இருக்கிற மொத்த ஸ்டோரேஜும். இனிமே அப்படியே மேல பார்த்தீங்கன்னா, ஃபுல் நான் சொன்ன மாதிரி மேல இருக்க ஸ்லாப் ஃபுல்லுமே நான் கபோர்டா செட் பண்ணியிருக்கேன். என்ன அதில நான் பண்ண ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் கபோர்டுங்கும்போது மொத்தமா ஒரு குடோன் மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி அந்தால தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். கீழ ஓரளவுக்கு டம்ப் பண்ணதும் மேல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பேஸ் வேஸ்ட்டா இருந்த மாதிரி இருக்கும். நான் இது நெறைய பேர் வீட்ல பார்த்துருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நானா பிளான் பண்ணும்போது, மேல இருக்க செல்ஃப்கள் எல்லாத்தையுமே டபுளா பிரிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அப்போ நம்ம கீழயும் ஒரு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், மேலயும் கொஞ்சம் பொருட்கள ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலி மொத்தமா வரும்போது எடுக்கக்கூடிய பாத்திரங்கள கீழயும், ஏதாவது அக்கேஷனுக்கு மட்டும் எடுக்கிறத கொஞ்சம் மேலயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி வாங்குற பாக்ஸு, அப்படி பெரிய பெரிய பாக்ஸுகள் வெளியில உள்ள பேக்குகள பத்திரமா வைக்கிறதையும் மேல ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணி இத அப்படி விட்டுருக்கேன். இந்த டாப் ஸ்டோரேஜ் செல்ஃப் வந்து நல்ல இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரை இருக்கு. அது ஒரு எல் ஷேப்ல இருந்த மாதிரி இருக்குது. நல்ல டோரும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால, உள்ள என்ன ஸ்டோர் பண்ணாலும், எப்படி இருந்தாலும் வெளியில தெரியாம நீட்டா இருக்கும். ஒரு நாளையில பெரும்பாலான மணி நேரம் நம்ம கிச்சன்ல தான் செலவு பண்றோம். அப்ப கிச்சன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து அப்படின்னா, நம்ம பண்ற சமையலும் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்த மாரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டா புதுசா சமைக்கவும் தோணும். ரொம்ப நேரம் கிச்சன்லயே இங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இல்லாம இருக்கும். இதுவரை நான் பார்த்த கிச்சன்ல இருந்து சின்ன சின்ன டிப்ஸுகளையும் எடுத்துக்கிட்டேன். கஸ்டமைஸ் பண்ணி குடுத்த டிசைனர் கிட்ட இருந்தும் சில டிப்ஸுகள எடுத்து என்னோட கிச்சன நான் சூப்பரா எனக்காகவே அத ரெடி பண்ணியிருக்கேன். என் கிச்சன பத்தின வேற எதுவும் டவுட்டுகள் இருந்தாலும் எங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நீங்க கேட்ட கிச்சன் எம்ப்டி டூரையும் இப்ப ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எத எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் டூர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு கான்செப்டோட உங்கள மீட் பண்றேன். பாய்.